வணக்கம் மக்களே, நம்ம சேனல் பார்க்க வந்த அனைவருக்கும் நன்றி. ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றியான டீட்டெயில்டு நியூஸ், ஈவெண்ட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம டெலிகிராம் அக்கௌண்ட்டோட லிங்க் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. வணக்கம் மக்களே, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிஃப்டி சரசரன்னு கீழே நம்ம எதிர்பார்த்த மாதிரியே ஒரு நார்மலாக மீடியமாக ஓப்பன் ஆகிட்டு அங்கேருந்து கேப் டவுன் கீழே தான் இறங்குச்சு. நம்ம நேற்றே இதை ப்ரெடிக்ட் பண்ணோம், பட் ஐ டோன்ட் லைக் இட். ஏன்னா நிஃப்டி இறங்கிக்கிட்டே இருக்குது, எங்கே தான் போய் நிற்க போகுதுன்னு தெரியல. நாளைக்கும் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி என்னோடய ப்ரெடிக்ஷன் வந்து நாளைக்கு ஒரு கேப் அப் வந்து வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இப்போ கிஃப்ட் நிஃப்டி பார்த்தீங்கன்னா கரண்ட்டாக ஒரு 55 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு வந்து பாசிட்டிவாக இருக்குது. ஸோ ஆனால் இன்றைக்கி க்ளோஸ் ஆன கேண்டீன் எதுவுமே சரியில்லை. ஸோ நான் என்ன நினைக்கிறேன்னா நாளைக்கு ஒரு கேப் அப்பாக வந்து ஆயிட்டு அதுக்கப்புறம் ஸ்லைட்லி புல்லிஷாக இருந்துட்டு அங்கேருந்து ஒரு கீழே உங்களுக்கு வந்து இறங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எப்படி சொல்கிறேன்னா ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேனே, ஒரு 950 to 930 ஒரு புல்லிஷாக உங்களுக்கு இருந்துட்டு ஒரு ஃபேக் பிரேக் அவுட் மாதிரி உங்களுக்கு க்ரியேட் பண்ணிவிட்டு அங்கேருந்து மறுபடியும் ஒரு டவுன் ட்ரெண்டுக்கு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. நம்ம வெயிட் பண்ணி செக் பண்ணுவோம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம நேற்று சொன்ன ஸ்டாக்ஸ் எல்லாம் நம்ம என்ன ஸ்டாக் வாங்கணும், நம்ம என்ன ப்ராஃபிட் புக் பண்ணோம், நாளைக்கு நீங்கள் என்னென்ன ஸ்டாக்ஸ் எல்லாம் நீங்கள் வாட்ச் பண்ணணும். ஏன்னா மார்க்கெட் வந்து மைனஸாக இருக்கட்டும் ப்ளஸ்ஸாக இருக்கட்டும், நம்ம வியூவர்ஸ் ப்ராஃபிட் பண்ணணும். அதுதான் நம்மளோட எய்ம். நேற்று பார்த்தீங்கன்னா நம்ம சொன்னது மஹேந்திரா, அதாவது இன்றைக்கி மஹேந்திரா நம்ம வந்து சொல்லியிருந்தோம். பார்த்தீங்கன்னா மஹேந்திரா 3672 ரூபாய்க்கு நம்ம பை பண்ணோம், 3487 ரூபாய்க்கு நம்ம வந்து செல் பண்ணிட்டோம். நம்ம டார்கெட் போல் இருந்தாலும் ப்ராஃபிட் பரவாயில்ல. ஆனால் ஹை பார்த்தீங்கன்னா 94 ரூபா வரைக்கும் போச்சு. ஆனால் மார்க்கெட் கொஞ்சம் டவுன் சென்டரில் இருந்ததுனால நம்ம செல் பண்ணியாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா அதானி போர்ட்ஸ் 1512 செல் பார்த்தீங்கன்னா 1520 ரூபாய்க்கு செல் பண்ணிட்டோம். ஆனால் வந்து இதோட ஹை 1521 ரூபா தான் போயிருக்கு. ஜிஎம்ஆர் ஏர்போர்ட் 110 ரூபாய்க்கு நம்ம வாங்கியிருந்தோம், 112 ரூபாய்க்கு நம்ம செல் பண்ணிட்டோம். ஆனால் இதோட ஹை 113 ரூபா 14 பைசா போச்சு. அதே மாதிரி நேற்று நம்ம வீடியோவில் சொன்ன மாதிரி நம்ம வந்து காட்ஃப்ரை பிலிப்ஸ் வந்து வாங்கியிருந்தோம். பை பார்த்தீங்கன்னா 2853 ரூபா, செல் பார்த்தீங்கன்னா 2887 ரூபாய்க்கு நம்ம செல் பண்ணியிருந்தோம். ஆனால் இதோட ஹை பார்த்தீங்கன்னா 2938 ரூபா வரைக்கும் போச்சு இன்றைக்கி. நேற்று நம்ம வீடியோவில் சொன்ன ஸ்டாக்கில் இந்த ஸ்டாக் கொஞ்சம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுச்சு இன்றைக்கி. லைக் யாரெல்லாம் வாங்கினாங்களோ கங்க்ராட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா கிஃப்ட் நிஃப்டி நான் ஆல்ரெடி உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். எனக்கு கிஃப்ட் நிஃப்டி 53 பாயிண்ட் வந்து உங்களுக்கு ப்ளஸில் இருக்குது. ஸோ நாளைக்கு ஒரு கேப் அப் டு ஒரு ஃப்ளாட் பாசிட்டிவாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அல்லாட்டி கேப் அப் ஆரம்பித்து அங்கேருந்து உங்களுக்கு வந்து மார்க்கெட் சைட்வேஸ்லேயாவோ இல்லை வந்து பேரிஷாவோ இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நாளைக்கு நீங்கள் செக் பண்ணுங்கள். நாளைக்கு நீங்கள் வாட்ச் பண்ண வேண்டிய நிஃப்டி பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்ம நிஃப்டி வந்து 25,850 புட்டு வாங்கினோம். இது எல்லாமே நம்ம குரூப்பில் நம்ம போட்டிருக்கோம், நீங்கள் வாட்ச் பண்ணலாம். புட்டு வாங்கணும் 112 ரூபாய்க்கு வாங்கினோம், 125 ரூபாய்க்கு நம்ம செல் பண்ணிட்டோம். 174 ரூபா இதோட ஹை போச்சு. ஏன்னா இதை நம்ம காலையில் ஓப்பனிங்கில் வாங்கினது. அடுத்து பார்த்தீங்கன்னா 25,900 சிஇ நம்ம போட்டோம். ஆனால் இது பெருசாக போகலை. நம்ம 150 ரூபாய்க்கு வாங்கினோம், ஒரு செகண்ட் தான் 150 ரூபாய்க்கு நம்ம செல் பண்ணிட்டோம். ஆனால் கொஞ்சம் கீழே இறங்கிட்டு மறுபடியும் கொஞ்சம் ஏறினா 172 ரூபாய்க்கு நம்ம வந்து பார்த்தோம். ஆனால் 158 ரூபாய்க்கு நம்ம வந்து புக் பண்ணியாச்சு ஆல்ரெடி. 25,800 புட்டு வாங்கினோம். அதுக்கப்புறமா 90 ரூபாய்க்கு நம்ம வாங்கினோம், 108 ரூபாய்க்கு. ஏன்னா மூமெண்ட்டும் இல்லை, அப்போ 108 ரூபாய்க்கு நம்ம செல் பண்ணிட்டோம். ஆனால் ஃபர்தராக அப்புறமா ஏன்னா மறுபடியும் நம்ம இதே புட்டை நம்ம குரூப்லேயும் நம்ம போட்டிருக்கோம். 110 ரூபாய்க்கு நம்ம வாங்கினோம், 127 ரூபாய்க்கு நம்ம சென்ட் பண்ணோம். ஆனால் இதோட ஹை பார்த்தீங்கன்னா 146 ரூபா போயிருந்தோம். அதான் நம்ம ஃபஸ்ட்டு டார்கெட் ஹிட் பண்ணிட்டு நம்ம ரெண்டாவது டார்கெட்டு 150 ரூபா கொடுத்துருந்தோம். நான் 146 ரூபா வரைக்கும் போனாங்க இன்றைக்கி. இல்லை நீங்கள் கேட்கலாம், ஏன் நீங்கள் இத்தனை ஆப்ஷன் வாங்கினேன்? ஏன்னா டெய்லி நான் இத்தனை ஆப்ஷன் வாங்க மாட்டேன். ஏன்னா இன்றைக்கி கன்ஃபார்ம்டாக நம்மளுக்கு வந்து அந்த நேற்று சொன்னேன் உங்களுக்கு அந்த பிரேக் டவுன் பாயிண்ட் எல்லாம் அது பிரேக் ஆனதுனால நான் வந்து இன்றைக்கி வந்து நெஃப்டி கொஞ்சம் ஆப்ஷன் அதே வாங்கினேன். என்ன ஒன்றுனா இப்போ நெஃப்டி நான் ஆப்ஷன் வந்து 2-3 வாங்கினதுனால இன்றைக்கி நான் வந்து பேங்க் நிஃப்டி வாங்கலை எதுவுமே. ஏன்னா ஆப்ஷன் வந்து ரிஸ்கி, சரிங்களா? எல்லாருமே சொல்லுவாங்க ஆப்ஷன் ரிஸ்கி, நானும் ஒரு ஆப்ஷன் ரிஸ்கின்னு தான் சொல்கிறேன். ஆனால் நீங்கள் உங்களோட ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் படி நீங்கள் ட்ரேட் பண்ணிங்கன்னா ஆப்ஷனில் வந்து நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். ஆப்ஷன் வந்து ஒரு டிசிப்ளினோடு பண்ணுங்கள், தாராளமாக ஆப்ஷனில் ஏர்ன் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நெஃப்டி டுமாரோ பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்க வேண்டிய மேஜர் பார்த்தீங்கன்னா 25,740 to 25,780 இந்த ஜோன் தான் நீங்கள் நாளைக்கு வாட்ச் பண்ண வேண்டியது. அதாவது நெஃப்டி பிஇ செட்டப்காண்டி
மார்க்கெட் பியரிஷாக இருக்கிற பட்சத்தில் 25,820 இதுக்கு கீழே உங்களுக்கு மறுபடியும் உங்களுக்கு வந்து இதாகிற பட்சத்தில் உங்களுக்கு வந்து 25,700 பிஇ நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் சரிங்களா. 25,700 பிஇ அது உங்கள் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் டார்கெட் வச்சுக்கோங்க. நாளைக்கு மார்க்கெட்டு கேப் அப்பாக இருந்தாலும் கீழே வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதை பிரேக் டவுன் ஆச்சுன்னா நீங்கள் இந்த ஆப்ஷனை நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். அப்படி இல்லை மார்க்கெட் புல்லிஷாக ரெக்கவர் ஆச்சுங்கிற பட்சத்தில் நீங்கள் 25,860 5 மினிட்ஸ் கேண்டில் உங்களுக்கு க்ளோஸ் ஆச்சுன்னா நீங்கள் அதுக்கப்புறமா 25,850 சிஇ நீங்கள் வந்து வாட்ச் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் மேஜர் சப்போர்ட் அது 25,920 இதை பிரேக் ஆச்சுன்னா உங்களுக்கு அடுத்து 25,980. ஏன்னா இதுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட டார்கெட்டை நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க நாளைக்கு. அதாவது 25,900 சிஇ நீங்கள் வந்து ஸ்ட்ராங்காக பிரேக் அவுட் ஆகிற பட்சத்தில் 930 உங்களுக்கு வந்து போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. டார்கெட் நான் 100 பாயிண்ட்ஸ் டு 140 வச்சுருக்கேன். ஆனால் நெஃப்டி வந்து நீங்கள் ஃபியூச்சரில் வாங்கினீங்கன்னா நீங்கள் அவ்வளோ வைக்கலாம். ஆனால் நீங்கள் ஆப்ஷனில் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து 10 to 20 பாயிண்ட்ஸ் நீங்கள் அந்த மாதிரி நீங்கள் வந்து வச்சுக்கோங்க. நாளைக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் வாட்ச் பண்ண வேண்டிய ஸ்டாக் பார்த்தீங்கன்னா நாளைக்கு MAGADSU ஓகே மகட் சுகர். இது நீங்கள் நாளைக்கு ஃபஸ்ட்டாக பார்த்துக்கோங்க. நாளைக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஷேர் உங்களுக்கு வந்து ஏன்னா இது ஒரு நார்மல் சின்ன ஷேர் தான், இருந்தாலும் இது ஒரு 500 ஸ்டாக்கு தான். ஆனால் இருந்தாலும் இந்த ஷேரை நீங்கள் வந்து நாளைக்கு வாட்ச் பண்ணுங்கள். ஏன் சொல்கிறேன்னா இந்த ஷேர் வந்து உங்களுக்கு ஸ்ட்ராங்காக பேஸ் நியர் 495 ரூபா கிட்ட உங்களுக்கு வந்து பொட்டன்ஷியல் வந்து ஒரு 500 ரூபாய்க்கு மேலே. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த ஸ்டாக் வந்து ஒரு 502க்கு மேலே நீங்கள் வந்து வாட்ச் பண்ணுங்கள் இந்த ஷேரை. டார்கெட் வந்து 510 518 அந்த மாதிரி வச்சுக்கோங்க நாளைக்கு இந்த ஷேரை. அடுத்து நீங்கள் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி நம்ம பேங்க் நிஃப்டி ஆக்சுவலி இன்றைக்கி நம்மளுக்கு என்ட்ரி கிடச்சிச்சு. ஆனால் நம்ம நிஃப்டிலே நம்ம அதிகமாக ஆப்ஷன் வாங்கினதுனால நம்ம இன்றைக்கி பேங்க் நிஃப்டியில் நம்ம ட்ரேட் பண்ணல. ஸோ இன்றைக்கி யாரெல்லாம் ட்ரேட் பண்ணிங்களோ கமெண்ட் பண்ணுங்கள் பேங்க் நிஃப்டியில். நாளைக்கு நீங்கள் பேங்க் நிஃப்டி வாட்ச் பண்ண வேண்டியது பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி வந்து நாளைக்கு வந்து 59,000 பிஇ வாட்ச் பண்ணுங்க. எப்போனா நிஃப்டி வந்து பேங்க் நிஃப்டி வந்து 58,880க்கு கீழே உங்களுக்கு வந்து க்ளோஸ் ஆகிற பட்சத்தில் நீங்கள் 59,000 பிஇ நீங்கள் வந்து வாட்ச் பண்ணுங்கள். அது இங்கே இருக்க டார்கெட்டில் பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா எப்போயுமே மூமெண்ட் 32, அதாவது நார்மலான மூமெண்ட்டை சொல்கிறேன். ஹைப்பாக இருந்துச்சுன்னா அது வந்து 400 பாயிண்ட் கூட வளரும் சரிங்களா. நார்மலான மூமெண்ட் 32 50 60 பாயிண்ட்டு. நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து டார்கெட் நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. உங்கள் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. நாளைக்கு அதே மாதிரி உங்களுக்கு சிஇ சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது 59,100க்கு மேலே உங்களுக்கு வந்து சஸ்டெயின் ஆகிற பட்சத்தில் நீங்கள் வந்து சிஇ சைடு நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா சிஇ சைடு வந்து ஒரு ஷார்ட் ரெக்கவரி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுக்கு மேலே கேண்டில் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக க்ளோஸ் ஆகிற பட்சத்தில் உங்களுக்கு வந்து ஒரு ரேலி வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இன்றைக்கி நைட்டு பார்த்தீங்கன்னா ஃபெட்டோட இது இருக்குது. ஏன்னா ஒரு ரிசல்ட் வந்து எதிர்பார்க்கப்படுது. பார்ப்போம் நாளைக்கு என்ன பண்ணுறாங்கன்னா. அதே மாதிரி கிஃப்ட் நிஃப்டி இப்போ பாசிட்டிவாக இருக்கனால பாசிட்டிவாக நியூஸ் இருக்குன்னு சொல்லிட்டு சான்சஸ் இருக்குது. நம்ம வெயிட் பண்ணி வாட்ச் பண்ணுவோம். அடுத்து நீங்கள் பார்க்க வேண்டிய ஸ்டாக் பார்த்தீங்கன்னா IDFNIFTY இந்த ஸ்டாக். ஏன்னா இது எல்லாமே உங்களுக்கு வந்து நார்மலாக உங்களுக்கு வந்து இருக்குல்ல, இதை வந்து எப்படி அப்பர் ஃப்ரீஸ் அடித்த மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லலாம். ஏன்னா இந்த மாதிரி இருக்கிற மார்க்கெட்லேயும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகி இருக்கிற வாய்ப்பு இதுதான். ஆனால் இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் கொஞ்சம் ரிஸ்க் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. நம்ம இன்ட்ராடே பண்ணுறதுக்கு இது யூஸ் ஆகும். நம்ம இது லாங் டேர்முக்கெல்லாம் இதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்க முடியாது. ஏன்னா இது வந்து ஒரு பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம், 302க்கு மேலே நீங்கள் செக் பண்ணுங்கள் இந்த ஸ்டாக்கை. 295 வந்து ஸ்டாப் லாஸாக வச்சுக்கோங்க. 308 315 நீங்கள் வந்து டார்கெட்டாக வச்சுக்கோங்க இதை. அடுத்து சென்சாக்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சென்சாக்ஸ் வந்து புல்லிஷாக இருக்கிறதுக்குன்னு வாய்ப்பே இல்லை. நான் பேங்க் நிஃப்டிக்கும் சொன்னது தான் நான் சொல்கிறேன். சென்சாக்ஸில் இன்றைக்கி வந்து நான் ட்ரேட் பண்ணல ஆக்சுவலி. நாளைக்கு வந்து சென்சாக்ஸ் வந்து உங்களுக்கு 84,600க்கு மேலே உங்களுக்கு வால்யூம் கிரியேட் ஆகிற பட்சத்தில் 84,700 சிஇ நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். இல்லை ஏன்னா உங்களுக்கு ரிஸ்க் பண்ணி நீங்கள் வந்து டார்கெட் செட் பண்ணிக்காங்க. இல்லை 84,250க்கு கீழே உங்களுக்கு கேண்டில் க்ளோஸ் ஆகிற பட்சத்தில் நீங்கள் 84,200 84,000 அதாவது இந்த மணி அடுத்த மணி வச்சுக்கோங்க. 84,300 84,200 இந்த பி நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள் நாளைக்கு. இது இல்லாமல் வந்து ஏன்னா
நாளைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சைட்வேஸ்க்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா மார்க்கெட்டு ஏன்னா கிஃப்ட் நிஃப்டி பாசிட்டிவ், யூஎஸ் மார்க்கெட்டும் நம்மளுக்கு ரிசல்ட்டு பாசிட்டிவ். அதே மாதிரி டேரிஃப் பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு, அதுவும் உங்களுக்கு பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா நிஃப்டி ரெக்கவர் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஏன்னா வந்து இப்போ நெகட்டிவும் நம்மளுக்கு வந்து இப்போ நெகட்டிவாக நான் வந்து நம்மளோட கிராஃபை வச்சு சொல்கிறேன். பாசிட்டிவாக பார்த்தீங்கன்னா நியூஸஸ் எல்லாம் இருக்குது. ரெண்டுமே சேர்ந்து நாளைக்கு எப்படி மார்க்கெட் ரியாக்ட் பண்ணுதுன்னு பார்ப்போம். அடுத்து நீங்கள் வாட்ச் பண்ண வேண்டிய ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ஹிந்துஸ்தான் ஜிங்க்கு. இன்றைக்கி இது ஒரு நல்லாவே ஒரு ஏற்றம். ஹிந்துஸ்தான் ஜிங்க்கு நீங்கள் நாளைக்கு இந்த ஷேரை நீங்கள் வாட்ச் பண்ணலாம். ஏன்னா ஹையரான ஹையில் தான் உங்களுக்கு வந்து முடிஞ்சிருக்கு. ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், 513 ரூபாய்க்கு மேலே இந்த ஸ்டாக்கை நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். ஸ்டாப் லாஸ் வந்து 507 ரூபாயை வச்சுக்கோங்க. டார்கெட் 1 518 ரூபாயும், டார்கெட் 2 525 ரூபாயும் நீங்கள் வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து ட்ரெண்டு வந்து உங்களுக்கு கண்டினியூஷன் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் நாளைக்கு இந்த ஸ்டாக்கை நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். அடுத்து நீங்கள் பார்க்க போகிற ஸ்டாக் பார்த்தீங்கன்னா மார்க்கோலைன். இந்த ஷேர் தான் நாளைக்கு இந்த ஷேர் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஏன்னா இந்த ஷேர் ஒரு 100 ரூபா ஷேர் தான், 160 ஷேர் தான். க்ளோசிங்கில் உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வந்திருக்கு. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஆனால் புல் பேக் ஆகிருக்கு ஹெல்த்தியாக. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், நாளைக்கு 161 வச்சுக்கோங்க. 161க்கு மேலே நீங்கள் வந்து வாட்ச் பண்ணுங்கள் இந்த ஸ்டாக்கை. டார்கெட் 1னா 165யும், டார்கெட் 2 169ஐயும் நீங்கள் வந்து வச்சுக்கோங்க. சரிங்களா? ஏன்னா இது இன்னும் கொஞ்சம் வந்து ஹெல்த்தியாக உங்களுக்கு வால்யூம் ரைஸ் ஆகிற பட்சத்தில் 170 கூட போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. நாளைக்கு இந்த ஸ்டாக்கை நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். அடுத்து செஞ்சுரி ஃப்ளை, CENTURY, செஞ்சுரி ஃப்ளை. இது அந்த ஸ்டாக்கு. இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லைக் ஹையரான ஹை பேட்டர்னில் ஒரு ஸ்ட்ரக்சரில் வந்து உங்களுக்கு இதாக இருக்குது. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், நாளைக்கு 832 ரூபாய்க்கு மேலே இந்த ஸ்டாக்கை நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். ஸ்டாப் லாஸ் வந்து 822 ரூபாயாகவும், டார்கெட் வந்து 845 ரூபாயாகவும், அதுக்கப்புறம் வந்து 858 ரூபாயாகவும் 2 டார்கெட்டாக நீங்கள் வச்சுக்கோங்க. 845 ரூபாயும் 857 ரூபாயாகவும் நீங்கள் வந்து 2 டார்கெட்டாக நீங்கள் வச்சுக்கோங்க நாளைக்கு. அடுத்து SMLMH, SML மஹிந்திரா. இந்த ஷேர் தான். இந்த ஷேர் உங்களுக்கு இன்றைக்கி ஆக்சுவலி மார்க்கெட்டே மைனஸ்க்கு போனாலும் இவன் வந்து ஆக்சுவலி ஓப்பனே கேப் ஓப்பன் ஆகிட்டு அதுக்கப்புறம் வந்து இவங்க சஸ்டெயின் ஆகிருக்கான். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், நாளைக்கு 3810 ரூபாய்க்கு மேலே இந்த ஷேரை நீங்கள் வந்து வாட்ச் பண்ணுங்கள். 3810 ரூபாய்க்கு மேலே. ஸ்டாப் லாஸாக 3740 ரூபாயாகவும், டார்கெட் 1 3890, டார்கெட் 2 3980. இதை வந்து நீங்கள் நாளைக்கு வச்சுக்கோங்க. அடுத்து SKMEGG, இந்த ஷேர் தான். இந்த ஷேர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்றைக்கி ஒரு பிரேக் அவுட் ஆகிருக்கு. பிரேக் அவுட் ஆகிட்டு ஒரு கன்சாலிடேஷன் ஆகிட்டுருக்கு உங்களுக்கு. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், கரெக்டாக 429 ரூபாய்க்கு 430 ரூபான்னு வச்சுக்கோங்க. 430 ரூபா வந்து மேலே நீங்கள் வந்து வாட்ச் பண்ணுங்கள் இந்த ஷேரை. டார்கெட் 1 437 ரூபாயாகவும், டார்கெட் 2 446 ரூபாயாகவும் நீங்கள் வந்து வச்சுக்கோங்க நாளைக்கு. அடுத்து பார்க்கணும்னா நீங்கள் பார்க்க வேண்டியது பிகாஜி ஷேர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதே பேட்டர்ன் தான். உங்களுக்கு நான் சொன்னது தான். அதே மாதிரி ரேஞ்ச் உங்களுக்கு பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், நாளைக்கு 728 ரூபாய்க்கு மேலே நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள் இந்த ஷேரை. 718 ரூபா டார்கெட் ஆகும், 718 ரூபா ஸ்டாப் லாஸ் ஆகும், 740 ரூபா டார்கெட் ஆகும் ஃபஸ்ட்டு ஒன்றாகும், 752, 53, 54 டார்கெட் 2ஆகவும் நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. அடுத்து ஐசிஐசிஐ ப்ரூ லைஃப். இதான் வந்து லைஃப் இன்சூரன்ஸு. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்றைக்கி ஒரு நல்ல பேட்டர்னில் உங்களுக்கு வந்து இறங்கி இப்போ ஐசிஐசிஐ பேங்க் டவுனில் இருந்தாலும் இது கொஞ்சம் உங்களுக்கு புல்லிஷாக இருக்குது. நாளைக்கு நீங்கள் இதை வாட்ச் பண்ண வேண்டியது 645 நீங்கள் வந்து வாட்ச் பண்ணுங்கள். ஸ்டாப் லாஸை வந்து 637 ஆகும், டார்கெட் 1 655 ஆகும், டார்கெட் 2 665 ஆகும் நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது வந்து ஸ்ட்ராங்காக ஒரு அப் ட்ரெண்டு. சரிங்களா? அதே மாதிரி இதை பொறுத்த வரைக்கும் ரிஸ்க் கொஞ்சம் லோவாக தான் இருக்குது. இருந்தாலும் நீங்கள் உங்கள் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இந்த ஸ்டாக்கை வாட்ச் பண்ணுங்கள். அடுத்து விக்ரம் சோலார்.
விக்ரம் சோலார் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக ஒரு டைட் ரேஞ்ச் பிரேக் அவுட்டு செட்டப்பில் தான் இருக்குது, இன்னும் ஆகலை. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், நாளைக்கு 243 ரூபாய்க்கு மேலே இந்த ஸ்டாக்கை வாட்ச் பண்ணுங்கள். 238 ரூபா ஸ்டாப் லாஸ் ஆகும். 248 ரூபா 254 ரூபா 2 டார்கெட்டாகவும் நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. இந்த 10 ஸ்டாக்கை வந்து நீங்கள் உங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இந்த 10 ஸ்டாக்கில் உங்களுக்கு நம்மளோட ரேஞ்ச் அந்த இது பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் என்ட்ரி எடுங்க. நாளைக்கு ஒரு ப்ராஃபிட்டபுள் டேயாக உங்களுக்கு அமையும். அதாவது மார்க்கெட் மைனஸில் இருக்கட்டும், மார்க்கெட் ப்ளஸில் இருக்கட்டும், உங்களுக்கு நம்ம சொன்ன ஸ்டாக்கை நீங்கள்லாம் வாட்ச் பண்ணுங்கள். உங்களோட ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ட்ரேட் பண்ணுங்கள். நாளைக்கு ஒரு ப்ராஃபிட்டபுள் டே அமையும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.